ஹாய் வணக்கம். பவுல் கிளிமண்டோட ஸ்வான்சி சிட்டிக்கும் யோசே மொரினியோட மான்செஸ்டர் யுனைடெடுக்கும் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல வந்து நேற்று சூப்பரா மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச்ல என்ன ஆச்சு இதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸ்வான்சி சிட்டியோட ஃபார்ம் பார்த்தோம்னா கடந்த 5 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் மான்செஸ்டர் யுனைடெடோட ஃபார்ம் பார்த்தோம்னா கடந்த 5 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோத்து போயிருக்காங்க. ஸ்வான்சி சிட்டியும் மான்செஸ்டர் யுனைடெடும் இதுக்கு முன்னாடி முதல்ல கடந்த 5 போட்டி எடுத்து பார்த்தோம்னா ஸ்வான்சி சிட்டி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, மான்செஸ்டர் யுனைடெடும் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு போட்டி டிரா ஆயிருக்கு. இப்ப ஸ்வான்சி சிட்டியோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஸ்வான்சி சிட்டி மான்செஸ்டர் யுனைடெட் கூட மோதின கடைசி 12 மேட்ச்ல கிளீன் ஷீட்டே மெயின்டைன் பண்ணதுல கடைசியா ஸ்வான்சி சிட்டியோட கோல் கீப்பரான டெய் டேவிஸ் அப்படிங்கிறவர் தான் கிளீன் ஷீட்டை மெயின்டைன் பண்ணிருக்காரு 1982ல. ஸ்வான்சி சிட்டி பிரீமியர் லீக்ல போன வாரம் சவுத்தாம்ப்டன் கூட மோதினாங்க. அந்த போட்டி டிராவ் ஆயிடுச்சு. அந்த மேட்ச்ல வெறும் 4 ஷாட் மட்டும் தான் அவங்க அடிச்சிருந்தாங்க. ஆனா அதுல ஒண்ணு கூட டார்கெட்டை நோக்கி இல்ல. சோ கண்டிப்பா வந்து இந்த மேட்ச்ல எப்படியாவது கோல் அடிச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் உள்ள வந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் மான்செஸ்டர் யுனைடெட் எடுத்துட்டோம்னா 2017ல 12 கிளீன் ஷீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ரெக்கார்டை வந்து வேற எந்த பிரீமியர் லீக் டீமும் 2017ல பண்ணல. லாஸ்ட் வீக் வந்து மான்செஸ்டர் யுனைடெடுக்கு புது வரவா வந்த லுகாக்கு சூப்பரா வந்து டெபியூல வந்து ஒரு கோல் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட லெஜெண்டான வேன் நில்ஸ்ராய், அப்புறம் வில்சன், ராஷ்போர்ட் இவங்கெல்லாம் வந்து டெபியூல வந்து கோல் அடிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து இவர் ஒரு கோல் ஸ்கோரிங் மிஷின், நிறைய கோல் அடிப்பாரு அப்படின்னு எல்லா ஃபேன்ஸுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீக் நடந்த பிரீமியர் லீக் மேட்ச்ல சவுத்தாம்ப்டன் கிட்ட வந்து ஸ்வான்சி டிரா பண்ணதுனால இந்த மேட்ச்ல வந்து அவர் 2 சேஞ்ச் சூப்பரா பண்ணியிருந்தாரு. கைல் பிராட்லி அப்புறம் நியூ சைனிங்கான ரோகு மிசாவை உள்ள எடுத்துட்டு லியான் பிரிட்டன் மற்றும் வெயின் ரவுட்டரிச் வந்து வெளியே எடுத்துட்டாரு. 5 பேரை டிஃபென்ஸ்லயும் போட்டிருந்தாரு. இன்னொரு பக்கம் யோசே மொரினியோ லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பரா 4 கோல் அடிச்சு வின் பண்ணதுனால அதே லைனப்ஸ் தான் இந்த மேட்ச்லயும் கண்டினியூ பண்ணிருக்காரு. கண்டிப்பா கோல் வரும் அப்படின்னு தான் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்வான்சி சிட்டியோட ஹோம்ல மேட்ச் ஆரம்பத்துல இருந்தே ஸ்வான்சி சிட்டி எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் விளையாடிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோல் அடிச்சிருக்க வேண்டியது, அன்பார்ச்சுனேட்லி வந்து கோல் போஸ்ட்ல பட்டு பால் திரும்பிடுச்சு. ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் ஸ்வான்சி சிட்டிக்கு. பட் இருந்தாலும் மான்செஸ்டர் யுனைடெடோட டிஃபென்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால ஸ்வான்சி சிட்டியால கோல் அடிக்க முடியல. 26வது நிமிஷத்துல பவுல் போக்பா கேரால் அப்படிங்கிற பிளேயர் வந்து ஒரு லேட் சேலஞ்ச் பண்ணதுனால அவருக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுக்கப்பட்டது. என்னது தல போக்பாக்கு எல்லோ கார்டு? ஆமா, எல்லோ கார்டு தான். அவருக்குலாம் கொடுக்க கூடாது. அவருக்குலாம் கொடுக்காதீங்கப்பா, நாங்களா போக்பா ஆர்மி. புதுசா கிளம்புறானுங்க பாரு, அந்த ஆர்மி இந்த ஆர்மி. இதுக்கு அப்புறமா 2 டீமுமே 45வது நிமிஷம் வரைக்கும் எந்த கோலுமே கிடைக்கல. 45வது நிமிஷத்துல மான்செஸ்டர் யுனைடெடுக்கு ஒரு சூப்பரான கார்னர். பவுல் போக்பா ஹெடர் பண்ணி பால உள்ள தள்ளலான்னு பார்த்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து கோல் போஸ்ட்ல பட்டு திரும்பிடுச்சு. எரிக் பெய் மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயர் அதை வந்து அற்புதமா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலால பால உள்ள தள்ளிட்டாரு. சூப்பரான கோல் மான்செஸ்டர் யுனைடெட்க்கு. மான்செஸ்டர் யுனைடெட் 1, ஸ்வான்சி சிட்டி 0. இதுக்கப்புறமா ஸ்வான்சி சிட்டியால எந்த கோலுமே அடிக்க முடியல. ஆஃப் டைமை பொறுத்த வரைக்கும் ஸ்வான்சி சிட்டி கண்டிப்பா ஒரு கோல் அடிச்சு லீட்ல இருக்க வேண்டியது. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு எந்த கோலுமே கிடைக்கல. மான்செஸ்டர் யுனைடெட் ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து அவங்க கண்டெயின் பண்ணாங்க. பட் லக் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் பக்கம் இருக்கிறதுனால ஆஃப் டைம் முடிவுல மான்செஸ்டர் யுனைடெட் 1, ஸ்வான்சி சிட்டி 0. சரி, செகண்ட் ஹாஃப்ல எதனா கோல் அடிச்சாங்க? செகண்ட் ஹாஃப்ல தான கோல் எதுவும் கிடைக்கல. சோ ஸ்வான்சி சிட்டி வந்து டாக்டிகல் சுவிட்ச்ல ஈடுபடலாம் அப்படினு 67வது நிமிஷத்துல 2 டாக்டிகல் சுவிட்ச், அதாவது 2 சப்ஸ்டிடியூஷன்ல வந்து ஈடுபட்டாங்க. இதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்ல. 2 பிளேயருமே கொஞ்சம் அட்டாக் பண்ற மைண்ட் செட்ல தான் உள்ள வந்திருந்தாங்க. லூசியானோ நர்சிங் அப்படிங்கிற பிளேயர் வந்து மீசா அப்படிங்கிற பிளேயர் வந்து ரிப்ளேஸ் பண்ணாங்க. வெயின் ரவுட்டரிச் அப்படிங்கிற பிளேயர் பாட்லி அப்படிங்கிற பிளேயர் ரிப்ளேஸ் பண்ணாரு. அப்ப சம்ம கவுண்டர் அட்டாக் கொடுத்து கோல் அடிச்சிருப்பாங்களே. கோல் எதுவும் கிடைக்கல. பட் 73வது நிமிஷத்துல ஸ்வான்சி சிட்டியோட ஃபெர் அப்படிங்கிற பிளேயர் டெய்லி பிளண்ட் அப்படிங்கிற மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயர் வந்து ஃபவுல் பண்ணதுனால மான்செஸ்டருக்கு ஒரு ஃப்ரீ கிக் கிடைச்சது. பவுல் போக்பா இவர் தான் வந்து அந்த ஃப்ரீ கிக் வந்து அடிக்க வந்தாரு. கண்டிப்பா ஒரு கோல் அடிச்சிருவாருன்னு எல்லா ஃபேன்ஸும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல போக்பா கோல் அடிச்சிருப்பாரு. அச்சாரு ஆடியன்ஸ் எல்லாம் பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, ஒரே ஒரு கோல் அடிச்சு வின் பண்றது அப்படின்றது பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு யோசே மொரினியோ நல்லா தெரிஞ்சதுனால சூப்பரா வந்து இவரும் 2 சேஞ்ச் பண்ணாரு. ராஷ்போர்ட் எடுத்துட்டு ஆண்டனி மார்ஷியலை உள்ள கொண்டு வந்தாரு. யுவான் மாட்டா அப்படிங்கிற மிட்ஃபீல்டர் எடுத்துட்டு அந்த இடத்துல மொரைன் ஃபெலாயினி அப்படிங்கிற இன்னொரு மிட்ஃபீல்டரை உள்ள கொண்டு வந்தாரு. இந்த சப்ஸ்டிடியூஷன் செஞ்ச உடனே என்ன ஆச்சு, மான்செஸ்டரோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆண்டனி மார்ஷியல் அப்படின்னு சப்ஸ்டிடியூட்ல வந்த பிளேயர் சூப்பரா ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாரு. பட் அது சரியா செய்ய முடியல அவரால். மிகிதாரியன் கிட்ட பால் போச்சு. மிகிதாரியன் லுகாக்கு இருக்கிற இடத்த வந்து பார்த்து சூப்பரா அவர்கிட்ட பாஸ் பண்ணாரு. லுகாக்கு நிதானமா பொறுமையா ஒரு கோல் அடிச்சதுனால மான்செஸ்டர் யுனைடெட் 2, ஸ்வான்சி சிட்டி 0. 82வது நிமிஷத்துல மறுபடியும் மிகிதாரியன் வந்து பெனல்டி ஏரியா கிட்ட வந்து சூப்பரான பாஸ் வந்து பவுல் போக்பா கிட்ட கொடுத்தாரு. பவுல் போக்பா ஒரு சூப்பரான சிப், அற்புதமான கோல் அடிச்சதுனால மான்செஸ்டர் யுனைடெட் 3, ஸ்வான்சி சிட்டி 0. என்னது சிப்பா அப்படினா? சிப்புனா பால வந்து காலால அப்படி தலைக்கு மேல அப்படி தூக்கி விடுறது தரையில இருந்து. அருணாச்சலம் படம் பாத்திருக்கியா? அதுல வந்து ரஜினி கீழே இருக்க அருவாலை வந்து காலால எடுத்து கையில பிடிப்பார்ல,
அந்த மாதிரி தான். அந்த அருவாளுக்கு பதிலா பால் ஓ இதுதானா? ஓகே ஓகே சரி. அப்ப மேட்ச் 3-0 முடிஞ்சிருக்குமே. அதான் இல்ல, 84வது நிமிஷத்துல மறுபடியும் இன்னொரு கோல். யூ மீன் அகைன்? ஆமா, லுக்காக்கு அப்படிங்கிற மான்செஸ்டர் யுனைட்டட் பிளேயர் வந்து மிடில் ஆஃப் த பிட்ச்ல வந்து பாலை கண்ட்ரோல் பண்ணி போக்பா கிட்ட கொடுத்தாரு. போக்பா சூப்பரான கவுண்டர் அட்டாக். இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல மார்ஷல் வந்தாரு. மார்ஷல் கிட்ட வந்து போக்பா பாலை பாஸ் பண்ணாரு. மார்ஷல் கொஞ்சம் நவுந்து ரைட் சைட் பாட்டம் கார்னர்ல ஒரு சூப்பரான ஷாட். அவரும் வந்து கூலா தான் பினிஷ் பண்ணாரு. சோ மான்செஸ்டர் யுனைட்டட் 4 ஸ்வான்சி சிட்டி 0. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மான்செஸ்டர் யுனைட்டட் 1 ஸ்வான்சி சிட்டி 0 அப்படிங்கிற கோல் கணக்குல மான்செஸ்டர் யுனைட்டட் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா கடைசி 10 நிமிஷத்துல சூப்பரா வந்து 3 கோல் அடிச்சு டோட்டலா வந்து 4-0 அப்படிங்கிற கோல் கணக்குல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பழைய மான்செஸ்டர் யுனைட்டட் பாக்குற மாதிரியே இருந்தது. இன்னொரு பக்கம் ஸ்வான்சி சிட்டி லாஸ்ட் மேட்ச் வந்து டிரா பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் தோத்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களுக்கு கிறிஸ்டல் பேலஸ் கூட மேட்ச் இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்காங்க. ஒரு பக்கம் மான்செஸ்டர் யுனைட்டட் ஆரம்பத்துல கொஞ்சம் சொதப்பினாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து சூப்பரா வந்து அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவங்களோட சப்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து யோசே மோரினியோ வந்து பக்காவா பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த ஃபார்ம் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இவங்களுக்கு லெஸ்டர் சிட்டி கூட வந்து டஃப்பான மேட்ச் இருக்கு. அதுலயும் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் இவங்களால ஜெயிக்க முடியும். பொறுத்து இருந்தா பார்க்கணும் யோசே மோரினியோட டீம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு அப்படின்னா மிக்கிதாரே நல்லதா விளையாடுனாரு. பட் இருந்தாலும் பவுல் போக்பா தான் இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்பால் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.